காங்கிரஸை தவிர்த்துட்டு இந்த 4 கட்சியுமே விஜய் கூட கூட்டணி வைக்க கிடையாது. நான் சிஎம் ஆகிற வரைக்கும் தம்பி வேட்டி சட்டையும் கட்டுறதுலன்னு சபதம் எடுத்திருக்கான். நான் இந்த ஜென்மத்துக்கு வேட்டி சட்டை கட்ட முடியாதா? ஆவேசப்படாதே தம்பி, நீ நினைச்சது நடக்கும். என்னடா இது ட்விஸ்ட் தானே கேட்குறீங்க. இதோட மெயின் ட்விஸ்ட் இருக்குது, அது லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆளாளுக்கு எங்கள் தலைவரை பல்லு பூச்சி பார்க்குறீங்களான்ற மாதிரி தான் இப்போ இருக்க விஜயோட நிலைமை. 11 பேர் கிடைச்சாச்சு, டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். இப்போ என்ன தான் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பேரும் கூட்டணி வைக்கல. இந்த 4 கட்சியுமே நான் சொல்ல வரேன், 4 கட்சியுமே அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் கட்சிக்கு வெளியே இருந்தால் சப்போர்ட் கொடுப்போம், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்ற காரணத்தினால நாங்கள் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அங்கே 4 கட்சி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மெஜாரிட்டி வந்துருச்சு, 121 தான். ஆனால் கணக்குப்படி பார்த்தா 120 சீட்ஸ் தான். இப்போது வந்து எல்லாருமே ஆளுநர் மாளிகைக்கு போயிருக்காங்க. ஆளுநர் வந்து இன்னைக்கு கேரளாவுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு, அது என்ன ஆச்சுன்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஏற்பு விழா கேரளாவில் இருக்குது, அது வந்து நடக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நடக்காதான் என்னன்னு தெரியல எனக்கு சத்தியமாக. இப்போ வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. எது வந்தாலும் நான் கம்யூனிட்டி போஸ்ட் அப்டேட் பண்ணுறேன், இல்லை நாளைக்கு வர வீடியோலாம் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ தான் விஜய் சிஎம் ஆவார்ன்றது ஒரு ட்விஸ்டானவே இருக்குது. ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியல. சரி, தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இது எது கரெக்ட் எது உண்மை சத்தியமாக எனக்கு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். கார்த்திக்.